2013 அரவிந்த் சாமி, கௌதம் கார்த்திக் நடிப்புல மணிரத்னம் அவர்கள் இயக்கத்துல வெளியான திரைப்படம் தான் கடல் அப்படிங்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் ராதா அவர்களின் மகளான துளசி நாயர். இந்த படம் என்னதான் ஒரு தோல்வி படமா இருந்தாலுமே இந்த படத்துல நடிச்ச துளசிய எல்லாருமே பாராட்டி இருந்தாங்க. ரொம்பவே மெச்சூர்டான நடிப்பை இவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்களை கொண்டாடி இருந்தாங்க. கண்டிப்பா இவங்களுடைய அம்மா மாதிரியே நல்ல ஒரு ரவுண்டா தமிழ் சினிமாக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவங்க என்னதான் மெச்சூர்டான நடிப்பா அந்த படத்துல கொடுத்திருந்தாலுமே இவங்க மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் கிடையாது. ஏன்னா கடல் படம் எடுக்கும்போது இவங்களுடைய வயசு வெறும் 14 தான். கடல் படத்தை துவங்கும் போது அந்த படத்துக்கான காஸ்டிங் பண்ணும்போது மணிரத்னம் துளசியை மீட் பண்ணிருக்காங்க. அப்ப துளசியை பார்த்த உடனே மணிரத்னம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்களை ஹீரோயினியா செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ அவங்களுடைய வயசு ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. இப்படி கம்மி வயசா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஹீரோயினா போட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நம்மளை வெளுத்துட்டுருவாங்க. சோ ஹீரோயினா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தாங்க. ஆனா துளசி அவர்களின் குடும்பத்தார் தான் இல்ல நடிக்கட்டும், நீங்க நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசியை கடல் படத்துல நடிக்க வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே டைரக்டர் மணிரத்னத்துக்கு ஒரு கவலை இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணை காதல் படத்துல நடிக்க வைக்கிறோம், இது வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா படம் வெளியாகிறதுக்கு நிறைய சிக்கல்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சாரு. இதனாலேயே கடல் படத்துடைய ப்ரமோஷன்ஸ்க்கு எதுக்குமே துளசி நாயரை கூப்பிடாமலே இருந்தாரு. அதனாலதான் எந்த ஒரு ப்ரமோஷன்ஸ்லுமே துளசி நாயர் கலந்துக்கவே இல்லை. அதன் பிறகு படம் வெற்றி அடைஞ்ச பிறகு துளசி நாயருடைய நடிப்பை எல்லாருமே பாராட்டிய பிறகுதான் துளசிக்கு வயசு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வெளியே அறிவிச்சாங்க.